அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி, பொதுக்காலம், 30ஆம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, ஆஸ்திரிய நாட்டை ஆண்ட ஒரு குறிப்பிட்ட அரச பரம்பரையில் கீழ்கண்ட பழக்கம் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த நாட்டினுடைய அரசர் இறந்தவுடன் அவரது உடல் மறைமாவட்ட பேராலயத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். அங்கே கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும். அப்போது அரச பிரதிநிதி ஆலயத்தின் முக்கிய கதவை தட்டுவார். உள்ளிருந்து வந்திருப்பது யார் என்ற கேள்வி கேட்கப்படும். அரச பிரதிநிதி, நான் ஆஸ்திரியாவின் பேரரசன், ஹங்கேரி, பொஹேமியா போன்ற பகுதிகளின் மீது ஆட்சி செய்தவன் வந்திருக்கிறேன் என்று அரச பிரதிநிதி பதில் சொல்லுவார். உடனே உள்ளிருந்து, நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியாது என்று பதில் வரும். மீண்டும் அரச பிரதிநிதி கதவை தட்டுவார். உள்ளிருந்து வந்திருப்பது யார் என்ற கேள்வி மீண்டும் கேட்கப்படும். இப்போது அவர் ஆஸ்திரியா நாட்டின் பேரரசன் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். உள்ளிருந்து மீண்டுமாக, நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியாது என்ற பதில் கொடுக்கப்படும். அரச பிரதிநிதி மீண்டும் 3வது முறையாக கதவை தட்டுவார். வந்திருப்பது யார் என்ற கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது அரச பிரதிநிதி, நான் ஒரு சாதாரண அழிந்து போகக்கூடிய மனிதன் வந்திருக்கிறேன் என்ற பதிலை கொடுப்பார். உடனே உள்ளிருந்து, உங்களை எனக்கு நன்றாக தெரியும், உள்ளே வாருங்கள் என்ற வார்த்தைகள் சொல்லப்பட்டு கதவு திறக்கப்படுமாம். பதவியோடும் அதிகாரத்தோடும் தன்னை அடையாளப்படுத்தி அதன் பொருட்டு அகந்தையும் ஆணவமும் கொண்டு வாழும் மனிதர் தன்னிடமிருந்தும் மட்டும் அந்நியப்பட்டவர் அல்ல, கடவுளிடமிருந்தும் அந்நியப்பட்டவர் என்கிற செய்தியை சொல்வது இந்நிகழ்வு. முதல் வாசகம் சீராக்காகமத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறைவசனங்கள் 12 முதல் 14 முடிய மற்றும் 16 முதல் 18 முடிய. ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார். அவரிடம் ஒரு தலைச்சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார். கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார். தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார்.
முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர்களின் நினைவே உலகில் அற்று போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணினின்றும் விடுவிக்கின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இரண்டாம் வாசகம். தூய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 6-8 மற்றும் 16-18 முடிய. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயில் இருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 வசனங்கள் 9-14 வரை. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்குச் சென்றார்கள். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே,
நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்று என்கிறார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு அகந்தையையும் தாழ்ச்சியையும் அருகருகே நிறுத்தி இரண்டையும் ஒப்பிட்டு இவை இரண்டில் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். நற்செய்தியில் வரும் பரிசேயர் அகந்தை மற்றும் ஆணவத்தின் மொத்த தொகுப்பாகவும், வரி தண்டுபவர் தாழ்ச்சியின் முழு உருவாகவும் திகழ்கின்றனர். அகந்தை மற்றும் தாழ்ச்சிக்கிடையான வித்தியாசங்களை இன்றைய வாசகங்கள் பின்னணியிலும் வாழ்க்கை பின்னணியிலும் நாம் கொஞ்சம் சிந்திக்கலாம். முதலாவதாக, அகந்தை தன்னை மையப்படுத்துகிறது, தாழ்ச்சி கடவுளை மையப்படுத்துகிறது. வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது பரிசேயர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவது போல தெரிந்தாலும் உண்மையில் அவர் தன் நற்செயல்களுக்காக தனக்கே புகழ் பாடல் பாடிக்கொள்ளுகிறார். இரண்டாவதாக, அகந்தை சுற்றியுள்ளவர்களோடு தன் நிலையை ஒப்பிட்டு தான் எப்படியெல்லாம் உயர்ந்தவனாக இருக்கிறேன் என்று தன்னையே வியந்து கொள்ளுகிறது. பரிசேயர் வரி தண்டுபவரோடு தன்னை ஒப்பிட்டு தன்னை உயர்வாக நினைத்து கொண்டதாக இயேசு குறைபடுகின்றார். இதற்கு மாறாக தாழ்ச்சியோ கடவுள் முன்பாக தன் நிலை எதுவோ அதை சுய விழிப்புணர்வோடு உணர்ந்து அந்நிலையை ஏற்றுக்கொள்ளுகிறது. பிறரோடு ஒப்பிட்டு தன்னை உயர்வாக வியப்பதும் இல்லை, தாழ்வாக தீர்ப்பிடுவதும் இல்லை. புனித பிரான்சிஸ் அசிசியார், நான் கடவுள் முன்பாக எதுவாக இருக்கின்றேனோ அதுதான் நான், அதைவிட உயர்ந்தவனும் இல்லை, கீழானவனும் இல்லை என்று சொன்னது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவதாக, அகந்தை பிறரை குறை சொல்லுகிறது, பிறர் மீது குற்றம் சுமத்துகிறது. தாழ்ச்சி மற்றவர்களை மன்னிக்கிறது, மனக்கசப்புகளை மறைக்கின்றது. புனித பவுல் 2ஆம் வாசகத்தில், நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை, எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர், அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக என்று சொல்லுவது அவர் எந்த அளவிற்கு தாழ்ச்சி உள்ளவராக வாழ்ந்தார் என்பதை எடுத்துரைக்கின்றது. நான்காவதாக, அகந்தை வீழ்ச்சிக்கு இட்டுச் செல்கிறது, தாழ்ச்சி உயர்விற்கு காரணமாக இருக்கின்றது. தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கூறுவது இவ்வுண்மையை நமக்கு பறைசாற்றுகிறது. நீதிமொழிகள் புத்தகம் அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை என்று சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16-18. ஐந்தாவதாக, அகந்தை பிறர் முன் தன்னை உயர்வாக காட்ட முனைவதற்காக நிறைய வார்த்தைகளை பேசுகிறது. தாழ்ச்சியோ எது தேவையோ அதை மட்டும் பேசுகிறது. விவிலியத்தின் கிரேக்க மூல பிரதியில் பரிசேயர் 29 வார்த்தைகளையும், வரி தண்டுபவர் வெறுமனே 6 வார்த்தைகளை மட்டுமே பேசுவதாக நாம் பார்க்கின்றோம். தமிழில் பரிசேயர் 28 வார்த்தைகளையும், வரி தண்டுபவர் 4 வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துவதாக நாம் பார்க்கின்றோம். ஆறாவதாக, அகந்தையின் வேண்டுதல் ஆண்டவனை சென்றடைவதில்லை, மாறாக தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். இன்றைய முதல் வாசகத்தில் இந்த செய்தியை பார்க்கின்றோம். ஏழாவதாக, அகந்தை பிறரது குறைகளை அதிகமாகவும் நிறைகளை குறைவாகவும் பார்க்கிறது. தாழ்ச்சி பிறரது நிறைகளை அதிகமாகவும் குறைகளை குறைவாகவும் பார்க்கிறது. பரிசேயர் வரி தண்டுபவரது குறைகளை பார்த்த அளவிற்கு வரி தண்டுபவர் பரிசேயரது குறைகளை பார்க்கவில்லை. எட்டாவதாக, அகந்தை நன்மையானதை கூட தீயதாக மாற்றிவிடுகிறது. சட்டங்களை கடைபிடிப்பது மேன்மையான காரியம் என்றாலும் பரிசேயர் தனது அகந்தையின் காரணமாக அதை தன் வீழ்ச்சிக்கான வழியாக மாற்றிக்கொண்டார்.
தாழ்ச்சியானது தீமையை கூட நன்மையாக மாற்றிவிடுகிறது. சாபமாக கருதப்பட்ட சிலுவை மரணத்தை இயேசு தனது தாழ்ச்சியினால் உலகின் மீட்பாக மாற்றினார் என்பது நாம் அறிந்ததே. கலாத்தியர் 3:13 மற்றும் 14. 9, அகந்தை தன்னையே கடவுளாக பாவிக்கிறது. தாழ்ச்சி கடவுளையே தனதாக மாற்றிக்கொள்ளுகிறது. 10, இறுதியாக, அகந்தை பிறரிலிருந்தும் கடவுளிடமிருந்தும் நம்மை துண்டிக்கிறது. இவ்வாறு நம்மையே தண்டிக்கிறது. தாழ்ச்சி பிறரோடும் கடவுளோடும் நம்மை இணைக்கின்றது. இவ்வாறு நம் வாழ்வை இனியதாக்குகிறது. மன்றாடுவோமாக. இறைவா, அகந்தை வானூதர்களை சாத்தான்களாகவும் தாழ்ச்சி மனிதர்களை வானூதர்களாகவும் மாற்றுகிறது என்று புனித அகுஸ்தீனார் கூறியதை மனதில் இருத்தி அகந்தையை அழித்து தாழ்ச்சியை எமதாக்கி வாழ எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென். பாவியான என்னையே ஏற்றுக்கொள்ளும் இறைவனே, பாவியான என்னையே ஏற்றுக்கொள்ளும் இறைவனே, கருணை கடலும் நீ, காக்கும் தலைவனும் நீ, கருணை கடலும் நீ, காக்கும் தலைவனும் நீ, பாவியான என்னையே ஏற்றுக்கொள்ளும் இறைவனே. இதயம் எல்லாம் இருப்பவன், என் இருளை போக்கும் இனியவன், வானம் பூமி எங்கிலும் நிறைந்து வாழும் தூயவன், கடலை பிரியா அலையை போல உன்னில் வாழ என்னை தந்தேன், கடலை பிரியா அலையை போல உன்னில் வாழ என்னை தந்தேன், பாவியான என்னையே ஏற்றுக்கொள்ளும் இறைவனே. காலை கதிரின் இனிமை போல் கிருபை பொழியும் தேவாவா, காற்றும் மழையும் மாறலாம், உன் கனிந்த அன்பு மாறுமோ, பொன்னும் பொருளும் இல்லை இறைவா என்னையே தந்தேன் ஏற்பாயே, பொன்னும் பொருளும் இல்லை இறைவா என்னையே தந்தேன் ஏற்பாயே, பாவியான என்னையே ஏற்றுக்கொள்ளும் இறைவனே, பாவியான என்னையே ஏற்றுக்கொள்ளும் இறைவனே, கருணை கடலும் நீ, காக்கும் தலைவனும் நீ, கருணை கடலும் நீ, காக்கும் தலைவனும் நீ, பாவியான என்னையே ஏற்றுக்கொள்ளும் இறைவனே.